நான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறேன், படைக்கப்பட்ட எனக்கு வந்து நீங்க சாப்பாடு போடுறீங்க, என்ன வளர்க்குறீங்க, அடுத்த கட்டம் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், வேறு எந்த உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, புடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இவனை புடிச்சு வச்சா நாளைக்கு எனக்கு வந்து வருமானம் கொடுப்பான், இவன் என்னுடைய வீட்டை சார்ந்தவன் என்று சொன்னால் எனக்கு புகழை தேடி வந்து கொடுப்பான்னு சொல்லி கடமையை கடந்து உங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையும் வாழ தெரியாம இன்னொருத்தன வாழ்க்கையும் புடிச்சு வைக்கக்கூடிய அந்த தன்மைக்கு வந்து விடுவீர்கள். இது மிகவும் முற்றிலும் தவறான ஒன்று. அப்போ இந்த பந்த பாசங்களின் மீது உங்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு வர வேண்டும். வெறுப்புனா வெறுத்து ஒதுக்குறது கிடையாது, அந்த வெறுப்பை தாண்டி ஒரு புரிதல் என்பது உங்களுக்கு வர வேண்டும். இது எனக்கானது மட்டும்தான் நீங்க நினைச்சீங்கன்னா புடிச்சு வைக்கணும்னு நினைப்பீங்க. நீங்களும் நிம்மதியா இருக்க மாட்டீங்க, அதையும் நிம்மதியா இருக்க மாட்டீங்க. ஃபாலோ பண்ணணும்னு தோணும், வாட்ச் பண்ணணும்னு தோணும், கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தோணும். ஹூ எவர் இட் மேபி, யாராக இருந்தாலும் சரி. இதுக்கப்புறம் எதை நோக்கி உங்கள் பயணம் இருக்க வேண்டும் என்றால், அழிவில்லாத பொருளை நோக்கிய, அந்த பரம்பொருளை நோக்கிய உங்களது பயணம் என்பது இருக்க வேண்டும்.